வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை ரயில் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படி இருக்குது, என்னென்னலாம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, நான் இந்த வீடியோவில் எல்லாத்த பற்றியும் காட்டுறேன். நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். எனக்குன்னே வருவீங்களாடா, எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் இப்போது சென்னை மியூசியத்துக்கு வெளியே தான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம்னா தென் வந்து இப்போது சென்னை சென்ட்ரல் மியூசியம் இங்கே தான் இருக்கோம். இங்கே வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. லைக் டாய் ட்ரெயின், இன்டோர் கேலரி, சில்ட்ரன்ஸ் பார்க் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுதான் ஃப்ரண்ட் கேட்டு. இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் வாங்கிட்டு உள்ளே ஜஸ்ட்டு என்ட்ரி ஆகிக்கலாம். நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஜஸ்ட்டு எனக்குமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் டேன்றதுனால இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாமே எனக்கும் புதுசாக தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது தான் சென்னை சென்ட்ரல் ரயில் மியூசியம். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஜஸ்ட் இது என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு வந்து டைமண்ட் ஜூப்ளி கேலரின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இதில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம். பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கிறது எல்லாமே எப்படி இந்த ஐசிஎஃப் இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி. ஆக்சுவலாக இந்த ரயில் மியூசியமே இருக்கிறது வந்து இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி. இந்த லொக்கேஷன் பேரே இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி. இங்கே தான் வந்து நம்ம ட்ரெயினோடைய மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதோடைய ப்ரோட்டோடைப்லாம் சின்னதாக அழகாக வச்சுருக்காங்க கண்காட்சிக்காக. ஒவ்வொரு ட்ரெயினும் அந்த ட்ரெயின் எப்படி எப்படிலாம் எவல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. தென் டிஃப்ரெண்ட் ட்ரெயினுடைய இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளாவது வந்து பார்க்கணும். தென் அந்த இடத்துலலாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே கவரேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோட்டோடைப்பை பார்த்தா இங்கே பார்த்தீங்களா, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சூப்பராக இருக்குல்ல. நம்ம வந்தே பாரத்தை நல்லா பெரிய ட்ரெயினாகவும் இதாகவும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் ப்ரோட்டோடைப்பில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சின்ன பெட்டியில் இதோ வந்தே பாரத் வந்து என்ன ஃபெசிலிட்டிலாம் தந்திருக்காங்க. தென் இப்போ பாருங்கள், இந்த வந்தே பாரத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக தந்திருக்காங்க. எந்தெந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லி, வாரணாசி அந்த இடத்துக்குலாம் விட்ருக்காங்க. அதை பற்றி ஸ்பெஷல் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி தனி ட்ரெயினில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சன்ஃப்ளவர் கார்டனுக்கு அப்படியே நடுவில் போகும்போது ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. இந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வாங்க அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. பார்த்திங்களா, இங்கே பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ண கேமரா அப்போவே ப்ரோட்டோடைப் செஞ்சுருக்காங்க. அந்த மரத்தில் செஞ்சப்பட்ட இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இருக்கும். தென் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும் எனக்கும் புதுசாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே நீங்களும் பார்த்துட்டு வாங்க. வாவ், இங்கே பார்த்தீங்களா, அதாவது இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி வந்து எந்தெந்த கண்ட்ரி கூடலாம் கொலாபரேட் பண்ணி இந்த ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எல்லாம் இங்கே தான் கொடிங்கள்லாம் இருக்கிற எல்லா நாட்டுகளுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம், அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஏசி போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெயின்லேயே லக்ஸுரி கோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும்ல, அந்த லக்ஸுரி கோச்சஸ் ட்ரெயின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸில் என்னென்னலாம் இன்டீரியரில் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் நம்மளுக்கு ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு நாளாவது நீங்களும் போயிட்டு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். தென் வந்து அடுத்தடுத்த ட்ரெயினில் அந்தந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. 2003, 2004, 2013 அந்த மாதிரி
காலகட்டங்களில் அதை பற்றி ஹிஸ்ட்ரியும் வந்து போட்டிருக்காங்க. அந்த இதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்தியன் கோச் ஃபேக்ட்ரி 1955 வந்து ஆரம்பிக்கும்போது இதுதான் அந்த வியூ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எவ்வளோ பெருசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் அடுத்து நம்ம பார்த்தோம்னா அதை வந்து யார் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்கலாம் விசிட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிக்சர்ஸ், அவங்க வந்தப்போ என்னென்ன நடந்துச்சு அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஓகே, பெரிய பெரிய ஆளுங்க வந்திருக்காங்க. தென் வந்து இங்கே மியூசியம் ஷாப்னு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் வந்து காசு எதுவும் இல்லை, அங்கே வீடியோ எடுக்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியும், அதனால் போகல. நாங்கள் போனேன், அதை பற்றி நான் சொல்கிறேன். அங்கே வந்து கீ செயின்ஸ், இந்த ஐசிஎஃப்போட கீ செயின்ஸ், அந்த ரயிலை பற்றி புத்தகம் எழுதுனது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்குங்க. தென் வந்து நம்ம இப்போது அடுத்த இதுக்கு போகலாம். இப்போ வந்து ட்ரெயின் கேலரிக்குள்ளே போகலாம். இப்போது ட்ரெயின் கேலரி என்னென்னலாம் ட்ரெயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க எலாபரேட்டாக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உடன் இதிலே வந்து செஞ்சுருக்காங்க. தென் வந்து எனக்குமே புதுசாக இருக்குது, அதை பற்றி மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்க்குறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப்பு ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸ், நம்ம சேம் ட்ரெயின்னு இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸு, அதோடைய ஸ்பெஷாலிட்டியும் போட்டிருப்பாங்க. தென் வந்து எப்போலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதை பற்றியும் போட்டிருப்பாங்க. நிறைய நாலேஜ் வந்து நமக்கு ட்ரெயினை பற்றி தெரியணுன்னா இங்கே வந்து கேட்டுக்கலாம். தென் போகும்போது இது மைல்ஸ்டோன்ஸ் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் படிக்க முடியல, ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா 19 அப்போது இது பண்ணது, ரயில் திறந்து விட்டது. தென் வந்து எப்போது இனிஷியல் இது அப்போது அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் வந்து பேசுனாங்க அவங்கள பற்றி போட்டிருக்காங்க. தென் வந்து இந்த இடமே வந்து ரொம்ப அழகாகவும் நல்லாவும் இருக்குது. தென் இங்கே பார்த்திங்கன்னா இதுவும் புது ட்ரெயின்ஸ் வந்து எண்டிங் பார்ட் அதை பற்றி பேசியிருக்காங்க. தென் ட்ரெயின்ஸுடைய உள்ளே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இங்கே பார்த்திங்களா ப்ளூ கலரில் 2 இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு ஜங்ஷனுக்கும் இன்னொரு ஜங்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். இவங்க கால் பண்ணி சொன்னாங்கன்னா தான் அந்த ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக தான் போயிட்டுருக்கோம். சிக்னல் கொடுப்பாங்க, இதை வச்சு தான். தென் வந்து வாங்க அரசு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெயினுக்கு அடியில் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு கோச்சை பற்றியும் அடியில் இருக்கிற விஷயத்துங்களை பற்றியும் தனித்தனியாக வச்சு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன பார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்னலாம் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியுமே போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் டேம்பர். நம்ம என்னதான் பஸ்ஸில் போகும்போது தூக்கி போடலன்னு சொல்லுவோம்ல ட்ரெயினில் போகும்போது, ஆனால் வந்து இதெல்லாம் தான் வந்து ஸ்ப்ரிங்கு, இந்த டேம்பர்லலாம் வந்து நம்மளுக்கு வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணி தருது. அதுக்கப்புறம் இன்டர்னலில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தென் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்து அக்ரிமெண்ட் ரிலீஸ் பண்ணுது, எம்ஓயு ரிலீஸ் பண்ணுது, அதை பற்றி எல்லாம் போட்டிருக்காங்க. ஐசிஎஃப்பில் எப்படி இப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்படியே பார்த்துட்டு போனோம்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே. இந்த இடத்துல மோஸ்ட்லி இந்த வீடியோவை பார்த்தாலே எல்லா இடத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நீங்களும் ஒரு தாட்டி நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், வந்து பாருங்கள். தென் வந்து இப்போது போகிறது லோக்கோமோட்டிவ் பவர் யூனிட் கேலரி. இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து அந்த ட்ரெயினில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி பவரில் ஜென்ரேட் ஆகுது, எப்படி எப்படிலாம் எவல்யூஷன் வந்துச்சு, இப்போது இன்ஜின் ட்ரெயின், நார்மல் ட்ரெயின்லேருந்து எப்படி பவர் ஜென்ரேட்டர் ட்ரெயின் வந்துச்சு, எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் எப்படி கன்டினியூ பண்ணாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸு, நம்மக்கிட்ட அட்வான்ஸ்டாக இப்போ என்ன ட்ரெயின் இருக்குது, இதெல்லாம் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, அதை பற்றிலாம் ஸ்பெஷாலிட்டியாக இங்கே போட்டிருக்காங்க தனித்தனியாக. அதோடைய ப்ரோட்டோடைப் மாடலும் வச்சுருக்காங்க, அதோடைய ஸ்பெஷாலிட்டி அதெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரெயின் லவராக இருந்தீங்கன்னா, இல்லை இந்தியாவிலே வந்து ட்ரெயினுடைய இதுதான் ரூட்வே தான் அதிகம். கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லோரும் லைஃப்பில் ஒரு டைமாவது
ட்ரெயின் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி அந்த ட்ரெயினுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. தென் வந்து அப்படியே போயிட்டு பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போனோம்னா, தென் வீடியோ நான் சொன்ன போடணும்னு மாதிரி அந்த இருக்கு. பவர் இன்ஜின் வாசிக்காக சொன்னேங்க வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த இன்ஜின் பற்றி போட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜின் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரேஸியாக இருக்குது. இவ்வளோ டெப்த்தாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களே கிடைக்கும்னு இப்படி போ சொல்லிட்டு நானே அப்படி நினைக்கல. போன்றாங்க. கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பாருங்கள் ஒரு தாட்டியாவது. தென் வந்து அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி எப்படிலாம் ஆக்சிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் வச்சுட்டு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் வந்து அப்படியே போகலாம். ஆக்சுவலாக ரா ஆடியோ போட முடியாது ஓ! தெரியும்ல. நீங்கள் இதை பார்த்தீங்களா? அப்புறம் வாய் கண்டென்ட் இல்லாமல் இந்த அசிச்சுட்டு இடத்துல இருந்தால் எப்படி பின்னாடி இன்ஜின் பேக்ரவுண்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த எப்படி எப்படிலாம் இன்ஜின் ஓகே. இந்த இடத்துல வந்து தென் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன மோட்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. நீங்களும் அப்படியே சுற்றி பாருங்கள். எப்படி எப்படிலாம் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரெயின் கேலரியை பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம் என்னென்னலாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு. நம்ம தென் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு மியூசியத்துக்கு போவோம். இந்த இடத்துல எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கார்டனிங் எல்லாருமே ப்ளே ஏரியா மாதிரி இருக்குது. சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா தெரியும், விளையாட்டுருப்பாங்க. போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக. தென் இப்போ நம்ம போகிறது வந்து ரயில் ஹிஸ்ட்ரி கேலரி. நம்ம ரயிலோடைய ஹிஸ்ட்ரிலாம் வந்து சென்னைக்கு எப்போ வந்துச்சு பார்த்திங்கன்னா எங்கே தெரியும், சென்னையோடைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கவே இம்ப்ரெசிவாக இருக்குது. தென் அடுத்தடுத்து முக்கியமான ட்ரெயின்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் இங்கே பேசியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ப்ரோட்டோடைப்லாம் பார்த்திங்கன்னா முன்ன செஞ்சாலாவது ஒரு உட்டன் பிளாஸ்டிக் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டிலே செஞ்சுருக்காங்க. ரொம்பவுமே சூப்பராக செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாம்பே மெட்ராஸ் ட்ரெயின். ஆனால் பாருங்கள், ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல் கூட ஓப்பன் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்கன்னு நீங்களே பார்த்தா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தாட்டியாவது போய் சூப்பராக இருக்குல்ல. தென் அந்த குதிரை பொம்மை அப்படியே ஒரு ப்ரோட்டோடைப்பு. அதுக்கப்புறம் ட்ரெயினை பற்றி ஹிஸ்ட்ரி, எப்படி அந்த விண்ட் எனர்ஜிலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க, இன்னொன்று ட்ரெயினில் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் அதெல்லாம். நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் நான் வந்து எப்படியெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் வந்து எவல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய காலத்துலலாம் எப்படிலாம் ட்ரெயின் டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ டோக்கன் தர மாதிரி, ஏதோ பஸ் டிக்கெட்டில் ஃபீஸ் தர மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இருந்தது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் பழைய காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கு, எவல்யூஷன் ஆகிருக்கு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெயின் டிக்கெட் தான், ஆனால் வந்து எவ்வளோ ஹிஸ்ட்ரிக்கலாக அவங்க சேவ் பண்ணி ஒரு இதாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? தென் வந்து இப்போது நம்ம போகிறது வந்து ஒரு முக்கியமான இடம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கே கொஞ்ச நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே புரியுது, இது வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி ட்ரெயின் வந்து எப்படி ஓட விடுறாங்க, நம்ம ரியல் ட்ராக்கில் ஓடுற மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்பு ரன்னிங் பண்ணி காட்டுறாங்க. நம்மளும் இதை பார்ப்போம். எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. பார்ப்போம் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்ன ஊர் போட்டதுன்னு பார்த்தீங்களா? திருமயிலை. வாவ்! ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் பேரெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வாவ் வாவ் வாவ்! இங்கே பார்த்தீங்களா, சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிற்கலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் வேர்வையாகவே இருக்குது. அதனால் ஏசி பக்கத்துலேயே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஷீல்டு மாதிரிலாம் தந்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒவ்வொரு இதுலேயும் லோகோ யூஸ் பண்ணுது, என்னென்ன லோகோலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதுதான் ஐசிஎஃபோட லோகோ. தென் அதர் லோகோலாம் இருக்குது. தென் வந்து
இது வந்து காந்தி உட்காந்த சேர்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போது ரயிலில் இந்த சேர்லாம் யூஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அந்த ஹிஸ்ட்ரி பழைய ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருக்காங்க. நானுமே திரும்ப ரீசெண்டாக பார்த்துட்ருக்கேன். மேக்ஸிமம் இடத்துல என்னால் எதுவும் சொல்ல முடியல, எதுவும் காட்ட முடியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்ராஸ் மதுரை ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு திருநெல்வேலி இது மெட்ராஸ் எக்மோர் இது இருந்திருக்கு அப்போ காலத்தில். ராயபுரம் இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒவ்வொன்றா சென்ட்ரல் இங்கே அதை பற்றிலாம் வாங்கலாம். போட்டிருக்காங்க. சன் கிஸ்ட் நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தே ஆகணும். இப்போ வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து அப்படியே சர்க்குலராக ஒரு ரவுண்டு வந்து சுற்றிட்டு வருது. இது ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு பேர் வந்து மின்னமயிலி. இந்த இடத்துல வந்து கிளம்பி போகிறேன் பாருங்கள். கிளம்பிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ சின்ன பசங்களாம் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. எல்லாம் எக்ஸைட்டடாக இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் உள்ள எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இதெல்லாம் அது ஓடுறது தெரிஞ்சாலும் ஒரு சின்ன கியூரியாசிட்டி மனசில் இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு போவோம். நெக்ஸ்ட் டைம் எக்ஸைட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது வந்து நம்ம இருக்கிறது டாய் ட்ரெயின் பார்க்க வந்திருக்கோம். ஏதோ வருது பார்த்தீங்களா? இதுதான் டாய் ட்ரெயின். ஒரு சின்ன ட்ரெயின் பேசிஸ் மாதிரி, எப்படி ப்ரோட்டோடைப்பில் இப்போ ஆளுங்களை ஏற்றிட்டு போகிற மாதிரி, குழந்தைங்களுக்காக பெரியவங்களுக்காக எல்லாருக்கும் சேர்த்தி போகிற மாதிரி நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன ஒரு ரவுண்டு தான். ஆனால் வந்து அப்படியே எல்லாருமே பசங்க கத்துறது எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கே எக்ஸைட்டடாக இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டு அந்த நான் சொன்ன சில்ட்ரன்ஸ் பார்க்கெல்லாம் இருக்கும். அங்கே விளையாட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரெயின்ஸ் எல்லாம் அப்படியே பெரிய ட்ரெயினும் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அன்யூஸ்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகிட்டு அந்த மாதிரி செயல்படாத கண்டிஷனில் இருக்கிற ட்ரெயின்லாம் ஒரு ஷோகேஸ்க்காக டிஃப்ரெண்ட் ட்ரெயின்ஸை வந்து நிற்க வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டே ஒரு நல்ல வியூவோட ட்ரெயின் ஜெர்னி மாதிரி சூப்பராக இருந்துச்சு. போகும்போது குட்டீஸ்லாம் அவங்கவுங்க விளையாட்டுருக்காங்க, ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க சும்மாலாம் கத்திட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க. சிரிச்சிட்டே இருக்காங்க, கத்திகிட்டே இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ட்ரெயின் இங்கே எப்படி எப்படிலாம் இதாக இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இண்டிவிஜுவலாகவும் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ ட்ரெயின் ஜர்னி முடித்த உடனே ஓகே. தென் வந்து இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் ரயில் மியூசியம். இப்போ நம்ம வந்து ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. அவ்வளோதான், ட்ரெயின் ஜர்னி முடிஞ்சிச்சு. இது ஒரு 5 minutes ஜர்னி தான், ஆனால் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் வந்து இப்போது இதுதான் ராணி, முடிச்சிக்கலாம்.